மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, இந்த 4 வழிச்சாலையில் எத்தனை வழக்குகள் யார் யார் போட்டார்கள் என்கின்ற விவரம் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். 2017ஆம் ஆண்டு இந்த சாலை போடுவதை முழுமையாக இல்லாமலாக்கி பேக்கப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. அந்த துறையிலிருந்து நான் இன்னொரு துறைக்கு போகும்போது அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி மரியாதைக்குரிய தேவசகாயம் அவர்கள், அதேபோல் லால் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட விஷயங்கள். கேஸ் மட்டும் இல்லை, அதில் பல அண்டர் கிரவுண்டு பிளேயெல்லாம் பண்ணி எடுத்து அவங்க பண்ணாங்க. 5 நாளைக்குள்ளால் அதை பழையபடியும் கொண்டு வரக்கூடிய நான் பண்ணேன். சரி, ஓகே. அதை நான் கேள்வி தேவையான மண், மணல், ஜல்லி இதெல்லாம் வந்து வெளியிடத்திலிருந்து கொண்டு வரக்கூடியவர்கள் பண்ணேன். நீங்கள் நான் விட்டு சென்ற பணியை தொடரக்கூடிய வகையில் என்ன பண்ணீங்க? கேட்டுருவோம். மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் வழக்கு போட்டார், இது உங்களுக்கு தெரியுமா? 2019 அவர் வழக்கு போடுறாரு. சரி, அது அந்த கேள்வி நான் அப்படியே அவர்கிட்ட நான் கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா? விஜய் வசந்த் உங்களுக்கு தான் கேள்வி எழுப்பியிருக்காரு, பதில் சொல்லுங்க. அதாவது இந்த 4 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் வந்து பல கேஸுகள் வந்திருக்கிறது. இப்பொழுது வந்து 4 வழிச்சாலைகள் முடங்கி இருக்கிறது காரணம் வந்து ஆர்பிட்ரேஷனில் வந்து 12 கிராமங்களுக்கு வந்து இன்னும் வந்து சரியாக வந்து இழப்பீடு கொடுக்கவில்லை என்ற ஒரு கேஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரே ஆர்பிட்ரேஷன் கேஸ்னால தான் வந்து இன்னும் இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்பிட்ரேஷன் கேஸை போடுறதே வந்து மத்திய அரசு தான், ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ். நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு அப்போவே வந்து அதை ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கலாம். பட் அது எல்லாமே வராமல் இதை இழுத்து அடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இதை டிலே பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி நம்ம கேஸுகள் எல்லாம் நடக்கும்போதும் எதுவாக தாண்டி இப்போ 1041 கோடி ரூபாய் அமௌண்ட்டை வந்து நிதியை வாங்கி இப்போது வேலைகள் சுமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 12 கிராமங்களில் வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால டிலே ஆகிட்டே இருக்குது. அதற்கு முழுவதும் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். இதற்கான சொல்யூஷனை அவங்க உடனே எடுக்கலாம். ஏன்னா 12 கிராமங்களோடையும் கூட பேசி வந்து என்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். அது இல்லாமல் நான் கோர்ட்டில் சந்திப்போம் சொல்லி இழுத்துக்கொண்டே போகிறார்கள். இது வந்து வேணுமென்றே அவங்க செய்யும் இதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய கேள்வி ஐயா அவர்களுக்கு என்னன்னா வந்து 2014 வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதற்காக ஒவ்வொரு சிட்டிசன் அக்கௌண்ட்டிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்று சொன்னீர்கள். 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வருவதுன்னு சொன்னீர்கள். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து ஜூலை போராட்டம் என்ற பெயரில் வந்து இந்து மாணவர்களுக்கு வந்து சப்சிடி எஜுகேஷனில் வேர் பண்ணுவேன் என்று சொன்னாங்க. இது என்ன ஆச்சு? ஏன் இந்த ஓய்வு வைக்கிறது? நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்து இதை செஞ்சீங்களா? இதுக்காக நடவடிக்கை எடுத்தீர்களா? வாக்கு சேகரிப்பதற்காக இது சொன்ன பொய்களை தான் நிறைவேற்றுதா? ஓகே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. 15 லட்சம் ரூபாய், 2 கோடி பேருக்கு வேலை, ஜூலை போராட்டம், மாணவர்களுக்கு உதவி. முதல்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னுடைய கேள்விக்கான பதில் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாச்சுன்னா கல்யாணம் நின்று போகணும்னு சொல்லுவாங்க, கிண்டலுக்கு. அதே போல் ஆர்பிட்ரேஷனில் நிலத்துக்கான இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த வரைக்கும் ஒரு காசு கூட நிலுவையில் இல்லாத அளவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி இவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சில விஷயங்கள் நடந்தது. அதை செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களெல்லாம் முயற்சி செய்திருக்க வேண்டும். அதை அவங்க முயற்சி பண்ணலை. ஆனால் நான் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையாட்டு எவ்வளோ மண் தேவைப்பட்டது, மணல் தேவைப்பட்டது, ஜல்லி தேவைப்பட்டது, இதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களா? ஒரு ஒப்பந்தக்காரர் இதனால் முடியாதுன்னு போட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு விட்டீங்களே. இந்தியாவிலே தலை சிறந்த LNT கம்பெனி போட்டுட்டு போகக்கூடிய அளவில் விட்டீங்களே, அது யாருடைய தவறு? இன்னொரு விஷயம், மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் வழக்கு போட்டது உங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வழக்கு போட்டு 2017. இவர் வழக்கு போட்டது வந்து 2019 ஏப்ரல் மாதத்தில்
வழக்கு போட்டிருக்கிறாரு. இவர் வழக்கு போட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? சரி, ஓகே. அதோட இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். சரி, கேட்போம். அதோட சேர்த்து அவங்க கேட்ட கேள்வி ஜூலை போராட்டம். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தானே, இந்த விவரம் கூட உங்களுக்கு தெரியலையா? மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார். சரி, அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஜூலை போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? மாணவர்கள் மத்தியில் பாகுபாடு பார்க்காமல், மத ரீதியாகவோ வேறு எந்த வகையிலும் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னா கொடுக்காதுங்க. இதுதான் நம்முடைய முழக்கம். இப்போ அந்த கல்வி உதவித்தொகை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜூலை போராட்டத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுவும் அருகதையே கிடையாது. இறுதியான நேரத்தில் யாருக்கும் அந்த அருகதை கிடையாது. சரி, ஓகே. இறுதியான நேரம். ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? வாக்காளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் திரு பொன் ராதாகிருஷ்ணன்? ஐயா, தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தை தவறான முறை 253 கோடி ரூபாய், அதில் 210 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம், மாநில அரசாங்கத்தினுடைய பணம், எஞ்சிய பணம். இந்த பணத்தை வச்சு மாநில அரசாங்கம் அதை கெட்டுது. தவறான முறையில் இவங்க கெட்டினதுனால 18 மீனவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த 18 மீனவர்கள் இறந்த நேரத்தில் ஒரு இரங்கலாவது நீங்கள் தெரிவிச்சிங்களா? இதே போல் மீனவர்கள் கடலுக்கு போய் திரும்பி வரும்போது அவர்கள் பாதுகாப்பாக வரக்கூடிய அளவுக்கு ஹெலிகாப்டர் தளம் அமைத்து தருவோம்ட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. அதை கொண்டு வந்தீங்களா? அவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வகையில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? குளச்சலில் ஒரு சகோதரர் 18 பேர் அவங்க மீன்பிடிக்க போகிறாங்க, படகு மூழ்குது, 15 பேர் தப்பிக்கொண்டார்கள், 3 பேர் மரணமடைகிறாங்க, ஒருத்தர் போட்டுக்குள்ளாலே மரணமடைஞ்சு பாடி இருக்குது, பாடி எடுக்க முடியலை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? ஒரு இரங்கலாவது நீங்கள் தெரிவிச்சிங்களா? சரி, ஓகே. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 3 கப்பலை விட்டு அதை தேடி 270 அடி ஆழத்தில் இருந்த அந்த உடம்பை கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். சென்ற வாரம் குளச்சலை சேர்ந்த 5 மீன்பிடி படகுகள் தூத்துக்குடியில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தது. மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அங்குள்ள மீனவர்கள் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதை மீட்கக்கூடிய வகையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.